கடையில வாங்கினாலும் சலிக்கணுமா? ஐயோ ஆண்டவன் அப்படியே அரைப்பான். அப்படியா? மாவு அரிசி ரேஷன் அப்படியே அள்ளி போட்டு ஆட்டி மாவு விற்காங்க. மாவு விரண்டு அரைச்சு வர்றது கண்டுபிடிக்க முடியாது. சரி. இந்த பாக்கெட்டு மாவை கண்டுபிடிக்க முடியாது. சலிச்சு என் வார்த்தையை நீங்க தட்டுனீங்கன்னா அவங்களுக்கு அப்போ சலிச்சுட்டு அந்த கப்பிய பாருங்க. சொன்னால கல்லடி உத்தமையான கல்லடி. வாயில நம்ம சீனியை போடணும், வரவணும், அவளுக்கு உதவி செய்யணும். இம்புட்டு இல்லையா அந்த ஒரு பாக்கெட்டுல இம்புட்டு இல்லையாக்கும் உங்க நாட்டுக்கு நான் வரல. நல்ல பாக்கெட் நல்ல பாக்கெட்டு தான். அதை நீங்க பாருங்க. கருப்புட்டில கல்லு நம்பிங்க. அந்த கருப்புட்டிய வேக போட்டு தண்ணியை இருத்து கட்டிட்டு அந்த கப்பிய பாருங்க. வெள்ளத்துல உள்ள கப்பிய பாருங்க. வெள்ளத்துல இருக்கும் கல்லு. கருப்புட்டிலயும் ரெடியா இருக்கும். அந்த கூழ் பதினியா காய்ச்சி கூழ் பதினியா கட்டியா வரவும் திரட்டுல ஊத்தி கீழே கவுத்துவான். அதுல கல் ஏறும், கரம்பு ஏறும். அவனுக்கு என்ன அதை மூடி வைக்கணும். முன்னாடி அந்த இருக்கு வெளியே போற கருப்புட்டி. சேலை துணி மேல வாங்க மாட்டியா? சேலை புது சேலை இருக்கா? புது சேலை தான் வேணுமா உனக்கு உடுத்துறதுக்கா? ஏன் உடுத்துனது உடுத்த மாட்டியா? என் மேல இந்த எதுக்கு வரல? புருஷன் இருக்கான், 100 கிலோ இருப்பான். கழுத்துக்குள்ள கவுரு கழிச்சு 60 வருஷம் ஆச்சு. அம்மா அவனுக்கு எனக்கு 85 மேலே ஆயிடுச்சு. அவனுக்கு அப்படி வந்துருச்சு. என் மேலேயும் பேரம் பேச்சு எடுத்துட்டான். அவனுக்கு 15 வயசு பேர் இருக்கான். சாமி வருதுன்னு சொல்றியா? ஆமாம். இந்த வாடகை வர என்ன செய்ய சொல்றியா? ஒன்றுமே போராட மாக்குறாங்க. ஒரு புது துணியை கொடுத்தா நீங்கள் உங்கள் மனசு சாமி எனக்கு எதுவும் உதவி செய்யுங்க சாமி. கிளம்புறேன். சரி சரி சரி. ஆமாம் சாமி, உங்கள் தாய் மாதிரி வரப்போ இருக்கு. நீங்கள் கண்டு பார்த்துக்கோங்க, ஆதரிச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று ஏமாற்றி ஏற்றுக்கணும் சொன்னேன்னா அப்போ இருக்குன்னுட்டு அந்த குட்டியை காட்டக்கூடாதியா, கரைக்க கூடாதியா, குட்டி மேலே குட்டி விழுகும். அது அந்த குட்டியும் இப்போ நின்றுருச்சுன்னா கரை குட்டியாக போயிடும். அப்புறம் அந்த பாலாக ஆகிடும். குட்டி உள்ளே இருக்குது, நாலாமலையாக போயிடும். இந்த ஆம்பளை பழத்தை உழுகு நேரத்துக்கு அந்த பச்சை பாலகம் உள்ளே கிடைக்கிறது என்னத்துக்கு ஆகும்? சரி சரி சரி. எல்லாம் என்ன அந்த கெட்டி போட்டுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை வா, உனக்கு நான் அரிசி வறுத்து தாரேன். அந்த அம்மா இருத்தாங்க கொஞ்ச நேரம். உன் பேச்சை கேட்டு இங்கிட்டு குட்டியை பார்த்துட்டேனால இது ரெண்டு என்ன பண்ணுது தெரியலையே. என் பிள்ளைய எங்கே குட்டி பூனையை காணா? அடே யாரு பாருங்க, என்னை பார்த்தோன்னு ஓடி வந்துடுச்சு என் பிள்ளை. என்னடி தங்கம் பந்த அடித்தவனே ஏலே பேசாம இருடா. அது குட்டியை போட்டு பாடா படுத்துதுப்பா. இங்கே வர சண்டை போடுறத அடைச்சிருவேன்னு தெரியுது. என்ன இரு பேசாம உள்ள இரு. ஏட்டி உனக்கு எவ்வளோ தைரியம்? பேச உட்காந்துட்டேனே அந்த பாட்டி வந்தோடனே இதில் பார்க்காம இரு. இந்த விளையாடு அட்டைப்பட்டிக்குள்ளே இருடா. இல்லையா ஆள் பேர் வந்தால் இப்போ யாரத்தையும் கவனிக்கிறது? இப்போ ஒரு பக்கம் மீன் காயுது, ஒரு பக்கம் ஆள் உட்காந்துருக்கு, ஒரு பக்கம் இவங்க. ஷப்பா முடியலப்பா. யாராவது ஹார்லிக்ஸ் போட்டு தந்தால் நல்லாயிருக்கும். இதப்போ இதை நீ பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ குஷி. அது வரைக்கும் ஒளிஞ்சிக்கிச்சு. உள்ளே போய் உள்ளே போடா. நீ பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். தேடினியா குண்டி தங்கம்? அது பாட்டி வந்தோன்னே இங்கே மறந்துட்டேனே நான். வேடிக்கை பார்க்குறது பாரு.